தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை தமக்கு சுதந்திரமாக வருது. ஏன் உங்களுக்கு சுதந்திரமான தேசத்தை தெரிந்து கொடுப்பாராம்? உங்களுக்கு தான் கொடுப்பானு. யாருக்கு கொடுப்பானு? எந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பானு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது கொடுப்பாராம். சரியா கொடுக்க மாட்டாராம். அந்த தேசத்தை எப்படி இருக்கிறவங்க கொடுக்கணும், அப்படி இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். இப்போ வெச்சு பிழைப்பானா, கொடுத்ததை ஆளு செய்வானா, இவன் இதனால அநேகருடைய வகுத்துப்போல போடுமா, அநேகர்களுக்கு இவனை படி அளப்பானா, அநேகருக்காக இவன் என்ன உதவி செய்வானா, இல்லை இவன் சேர்த்து வச்சுட்டு விழுந்து திங்காதபடி என்ன பண்ணுவேன், போன மாதிரி எடுத்து செய்தி மாதிரி அவன் சேர்த்து வச்சு கொண்டு திங்காது போயிடுவானா அப்படிங்கிறத தெரியும். பழைய ஏற்பாட்டில் அப்படி விட்டாரு, புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஏசுனார் என்ன பண்ணும், அவரே உலகத்தில் வாழ்ந்ததுனால யாருக்கு எதை கொடுக்கணும், கொடுத்து அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நடந்துக்குவான், அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க அது கொடுக்கறத பெற்று குழைப்பாங்களா இப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சு தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் ஏன் ஆசுரத்தை நாம அவர் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாருன்னா, நீங்கள் இன்னும் நிறைய கரெக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். கரெக்ட் ஆகிட்டீங்கன்னா அவர் ஆசுரத்தை பிடிச்சி வச்சுக்க மாட்டார். தாராளமாக ஊற்றிடுவார், தண்ணி மாதிரி ஊற்றுவார். வெள்ளம் ஊரையும் அழிக்கிறது இல்லைங்க. அது மாதிரி ஊடே பிடிக்காதவங்களுக்கு ஊரை குளிச்சு கொட்டுதுங்கிறவங்கள மாதிரி கொட்டுவார். இப்போ பாருவார் பிரச்சனையாச்சு, 40 லட்சம் 50 லட்சம்லாம் போய் என்னங்க ஊரை குளிச்சு கொட்டுது. 2 பிள்ளைகளுக்கு அது போனதுக்கெல்லாம் தாய பிள்ளைகளெல்லாம் இருக்குது லக்கு. சென்னஞ்சிறுசுங்கெல்லாம் போனதுக்கெல்லாம் லக்கு கிடையாது. அதெல்லாம் பல கோடிகள் சம்பாதிக்க போயிடுச்சு. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் என்னென்ன செய்வாருங்கிறத அது உலகத்தை அதை விட்டுருங்க. உலகத்தை காரிக்கிட்டு ஆண்டவர் நம்மளுக்காக என்ன செய்யறதுக்கு திட்டமிட்டிருப்பார். அந்த திட்டத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். தெய்வீக சுத்தம் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தை தெரிந்து அளிப்பார். யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாரு கொடுத்த சரி பண்ணுவாங்க, யாரு கொடுத்தா ஊழியத்தை தாங்குவாங்க, யாரு கொடுத்தா ஊழியத்தை செய்வாங்க, யாரு கொடுத்தா அந்த ஊழிய மகிமைப்படு, யாரு கொடுத்த எண்ணாம மகிமைப்படு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொடுப்பார். கொடுத்து போட்டு ஆண்டவர் துக்கப்பட மாட்டார். பழைய ஏற்பாட்டில் கொடுத்து துக்கப்பட்டார், புதிய ஏற்பாட்டில் கொடுத்து துக்கப்பட மாட்டார். அவரே ஆராய்ச்சி பார்த்து, ஏன்னா உலகத்தில் வாழ்ந்ததுனால எல்லாமே ஆராய்ச்சி பார்த்து தான் கொடுப்பார். அது வேறு என்னன்னா, நாம் திருந்த வேண்டிய காரியம் நிறையா இருந்தால் திருந்துறத கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம திருந்துறதுக்கு நிறைய சத்தியங்களையுமா ஆலோசனை கருத்து கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த ஆலோசனை நீ கரெக்ட் பண்ணி அவர் கொடுக்குற சத்தியத்துக்கு பிரகாரம் நடக்கிற காரம் பண்ணோன்னே அப்புறம் கொடுக்குற காரம் பண்ணுவார். அப்புறம் கொடுக்குற காரம் பண்ணே தானாக என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, படகு போயிட்டுருக்கு, படகுல டேஸ்ட் என்ன குண்டு சூழ்நிலையிற மாதிரி ஓட்டை இருக்குது. அதில் என்ன அப்படியே சொட்டு சொட்டா நீர் வடி, அப்புறம் என்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வரி, அது தேவனுக்கு பிடிக்கலன்னா சென்ற கடலுக்குள்ளே கொண்டு போய் நல்லா பொக்கு வச்சு அதை தண்ணி இறச்சாலும் முடியாத அளவுக்கு அதை அப்படியே உள்ளுக்கு அமுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் மனசுக்கு நம்மளுக்கு கொடுக்க நினச்சிட்டாருன்னா அது சிறிய ஒரு குண்டூசி வரமாக இருக்குது, 2வது பெரிய ஊசியில் இருப்பா இருக்குது, அப்புறம் வெட்டுக்கை ஓட்டமாக போடுவார், அப்புறம் என்ன பெரிய போருக்கு திருப்பி மாதிரி இருப்பார், அப்புறம் ஆள் படுற அளவுக்கு விடுவார். அந்த அளவுக்கு பண்ணாது என்ன பண்ணாரு, உங்களுக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவார். அல்லேலியா. என்ன பண்ணுறீங்க, சக்திக்கு கேட்கு அதே மாதிரி அக்கறையே இருக்குது. அல்லேலியா. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணானுங்க, எந்த ரூபத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை படகு பற்றி உங்களுக்கு சொல்லிட்டார் கத்திற்கு மகிழ்ச்சி. அப்போ யாருக்கு என்ன கொடுக்க போது தெரிந்து கொடுக்கிற தேவன், தெரிந்தளிக்கிற தேவன். சரி, அது அப்படியே இருக்குது. இந்த மாதம் வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 யோவான்ல 5:4 நினைக்கிறேன் வாக்கு தத்தம். 1 யோவான்ல தேவனால் பிரிப்புலாம் 5:4 329ஆம் பக்கம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வார வாக்கு தத்துவம் கொடுத்து அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே கொண்டே நான் செஞ்சேன். எலிக்காவுக்குள்ள நான் அதிக வசனங்கள் எடுத்து நான் பறித்து அதுக்குள்ள வசனத்தை சொல்லிட்டு வந்தேன். அதே இன்னைக்கு கோயம்புத்தூர் வாலிபர் இதுலேயுமே அங்கே போகும்போது அதை தான் போச்சாங்க, அதைத்தானே எலிக்கா போச்சாங்க, அதே வசனம் இங்கே வந்தது. அப்போ இது என்னென்னா, இங்கேயும் ஆண்டவர் அதைத்தான் பேசினாரு, அங்கேயும் அதைத்தான் பேசினார். அப்போ
அப்போ உங்களோட பேசணும்னு ஆண்டவர் வைத்துட்டாருன்னா, நான் ஒரு கேங்க 2 தடவை 3 தடவை பேசி உங்களுக்கு திருத்தருக்கு என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்னு பண்ணி கொடுத்துருவார். கொடுத்து நீ இப்படி வச்சு நீ கொடுக்கணும். இல்லைன்னா வந்து என்ன மண்டை பார்த்து கொட்டிடுன்னு சொல்லுவார், மிரட்டுவார். இல்லையா? மிரட்டி வைப்பார். எதுக்கு மிரட்டுறாருன்னா, நீ என்ன ஒன்று கிடைச்சதெல்லாம் என்ன ஒன்று அள்ளி வீசிடாதுங்கிறார். இப்படி வாங்கி வாங்கி வச்சிடாதுங்கிறார். அதுக்கும் பண்ணி வச்சிடாது. நீ என்ன செய்யணுங்க, நான் சொல்றதை நீ கரெக்டாக செய்யி, அது பெருகிட்டே இருக்குங்கிறார். அதனால தான் ஏபாசுடைய எல்லையை ஆண்டவர் சொன்னார். அவனுடைய எல்லையை பெரிதாக்கும் பண்ண என்ன பண்ணாராமா, அவன் துக்கத்தெல்லாம் பார்க்குறாரு, வேதனை பார்க்குறாரு, அவனுடைய போக்கெல்லாம் பார்க்குறாரு, அவன் தாய் எப்படி பெற்றான்னு பார்க்குறாரு. எல்லாம் பார்த்தா சகோதரனுக்குள்ள கனப்பட்டவன் ஆகன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சார், ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டு அவன் இதுக்கு பாத்திரனான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி தீங்கு ஒரு நாளும் அவனை துக்கப்படுத்தாதபடி தேவனை கத்திரன் அவனை காத்து கொள்ளாருன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்குது. சும்மாலாம் தெரிந்து கொண்டு ஒருத்தர் கொடுக்க மாட்டார். அவன் கூட இருந்து சகோதரர்களாக இருக்கிறாங்க, அவனுங்களுக்கே கொடுக்கல, அவனுங்களே தெரிஞ்ச அவனுங்களையே அதை கனப்படுத்தல, அவனை ஏன் கனப்படுத்த மாற்றல சொன்ன என்ன போட்டுக்க தெரியுங்களா? படிங்க 1:4 9 பத்தி படிங்க. சகோதரன் கூட கனப்பட்டவனும் போட்டிருக்குதா, இல்லை சகோதரன் இவனுக்கு கூட கனப்பட்டிருக்கான்னு போட்டுக்கலாமே. அப்ப பகிர்ந்தளிக்கிற வசனம் என்னன்னு பார்த்துக்கொள்ளணும். பகிர்ந்தளிக்கிறவர் தேவன் யாருக்கு கொடுக்கலாம் தெரிஞ்சு கொடுக்கிறவர். இது நான் புரியும். 1:4 தானே, 4:9 பத்தி படிங்க. பாருங்க, தம்முடைய சகோதரனை பார்க்கணும். பாத்தீங்களா? போதுமா? என்னவா இருக்கிறானவன்? ஏன் சகோதரர்கள் எல்லாரும் கூட மேன்மை வைக்கிறாரு. அவனுடைய பார்க்கிறாரு, கத்திரத்தை பார்த்து பகிர்ந்தளிக்கிறார். என்ன படிச்சா? சங்கீதம் 47:4 என்ன படிச்சா? தெரிந்து அவனுக்கு தெரிந்தளிக்கிறார். அப்ப பார்த்து தான் கொடுப்பார். அப்ப அவங்க இருக்கிற சகோதரனுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கவில்லை, சகோதரனே கனப்படுத்தவில்லை, சகோதரனே ஒன்று கொடுக்கல, அவனுக்கு வேட்டு இவனை விட்டு தேர்ந்தெடுக்காரு. தெய்வம் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கிறவர். உங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்குது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எந்த மாதிரி இருக்கிறீங்க, எந்த ஓடிசு போறீங்க, எப்படி இருந்தா கிடைத்து அதை வச்சு பிழைப்பீங்க அப்படின்னு தெரிந்துதான் கொடுப்பாரு. பார்த்தீங்களா? தெரியாத ஒன்று தேவன் வந்து அனுங்க நம்மளை போல இல்லை. அவர் ஏன்னா ஆகாயத்தை விருது உண்டாக்கணும். ஞானிவாணி ஞானத்திலேயே அவருக்கு போல ஞானி இந்த பூலோகத்திலே வானத்திலே எங்கேயும் கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாமே படைத்தார். அதுல அவர் யாருக்கு என்ன செய்யும் தெரிஞ்சுதான் கொடுப்பார். இந்த கூட்டம் எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாருக்கும் அது கிடைக்கத்தான் செய்யும். ஆண்டவர் நிறுத்தவே மாட்டார். அல்லேலூயா. தேவன் அதிகத்தை சொல்லித்தான் கொடுப்பார், சும்மாலாம் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஆமே. என்ன செய்ய சுத்தம் பண்றாரோ அதை செய்யும் போது என்ன பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுதான் கொடுப்பார். சரியாதவனே கொடுக்க மாட்டார். ஆமே. கண்டாது பாருங்க, உலகத்தை ஜெயிக்கிற மனுஷர்களா இருந்தா மனுஷங்களா இருந்தா நீங்க தேவனால் பிறக்க இருந்தா அது உங்களுக்கு தானா கிடைக்கும். அப்ப தேவனால ஒவ்வொருத்தரையும் பிறக்கிறதுக்குத்தான் ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு என்னோட சுத்திகரித்து உங்களை எல்லாமே பயன்படுத்தி வர்றாரு. அப்ப சுத்திகரித்த பிறகு நீங்க எப்படி செய்றீங்க, எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமான ரூட்ல பாருங்களா, தேவனுக்கு பிரியமான ரூட்ல நடந்து கொண்டிருக்கிறீங்களா, அதெல்லாம் பார்க்கிறாரு. நான் ஞானஸ்தானம் எடுத்துருங்க, நான் நல்லா ஜெயிக்கிறேங்க, நான் மனதால் நிற்கிறேங்க, வேதத்தை நாளைக்கு இப்படி படிக்கிறேங்க. படிக்கிறது சரி, நீ எந்த ரூபத்துல சிந்திக்கிற, எந்த ரூபத்துல வாய் திறக்கிற, எந்த அளவுக்கு நீ பேசுற, எந்த அளவுக்கு நீ நடந்துக்கிற, அதிதாண்டவர் பார்ப்பார். இல்லையா? ஆண்டவர் அந்த முக்கியமா பார்க்காரு. நீ வாயினால நீ என்ன சிக்குண்டாக்குனிக்கிறார். உன் பொருத்தனை சொல்லி போட்டு பொருத்தனால சிக்குண்டாக்கினேங்கிறார். அந்த பொருத்தனை செய்வதற்கு கர்த்தர் கணக்கு கேட்டே இருப்பாரா? இல்லையா? ஆமா. அண்ணால் சொல்றா, பொருத்தனை பண்றா, நீ ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா உனக்கே கொடுத்துருந்தார். கண்டிஷன் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்தானதே எழுதியிருக்குது. அப்படிதான் எழுதியிருக்குது. கொடுக்கணும். முதல்ல என்ன கொடுக்குறாரோ அதை தெய்வத்துக்கு தான் கொடுக்கணும். நம்மளுக்கு 1008 கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் பெருசு இல்லை. அந்த கஷ்டத்தை மத்தியில் ஆண்டவருக்கு நீ கொடுக்குறீங்களோ அதைத்தான் கற்றுட்டு பார்ப்பார். ஓ, அவ்வளோ கஷ்ட மத்தியில் வேணும். இந்த மகளுக்கு நான் இவ்வளோ சம்பளம் கொடுத்தேன், இவ்வளோ காணிக்கை கொடுத்தேன், இவ்வளோ ஒரு அரிசி கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன், அத்தனை கஷ்டத்துக்கு நான் என்னென்ன வீட்டில் அந்த ஒரு படி அரிசி கூட இல்லை, ஆனால் எடுத்து தெய்வத்துக்கு கொடுத்தா அப்படிங்கிறத மறுப்பு பார்ப்பார். அம்மா எது என்ன செஞ்சா? கொஞ்சோண்டுமாக கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், 2 விரவு பொறிக்கு சுடுத்துட்டு சாகணும்னு சொன்னான். நீ முதல்ல என்ன கொண்டாரு, என்ன கொண்டா, கொஞ்சம் குடிக்க தண்ணீர்னு ஒரு அடையை கொண்டானா. அவன் என்ன செஞ்சா? முருமுறுத்தாளா? முருமுறுத்தான் எழுதியிருக்குதா? இல்லை, அவன் கரெக்டா நடந்தா. அதனால அந்த 3 வருஷ பஞ்சத்தையும் கத்துற என்ன பண்ணாரு, எப்படி போச்சுன்னே தெரியாது பண்ண.
இன்னொருத்தி இருந்தா பையனெல்லாம் அடிமைப்படுத்திட்டு கடங்காரனாக்கிட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணான்? அவளும் அதே மாதிரி கேட்கறான். கேட்கும்போது ஆண்டவர் செஞ்சு சொல்றாப்ல, சரி இந்த இடத்துல எங்க இடத்துல ஒரு போடுறது எண்ணெய், அந்த எண்ணெய் என்ன பண்றேன் அப்படியே வை, ஊருக்கு பூரா எத்தனை பாத்திரம் இருக்குது அத்தனை பாத்திரத்தை பெரிய பாத்திரம் பூரா வாங்கிக்கலாம், அதில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டுன்னா அப்போ உடைய போய் ஊட்ட சாத்திட்டு என்ன பண்றது எல்லாம் ஊத்து அப்படின்னா ஊத்திட்டே இருக்கிறாங்க. பாத்திரம் முடிஞ்சு இன்னொரு பாத்திரம் இல்லையா பசங்க இல்லைன்னாங்க. அப்ப நின்று வச்சு பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆகிறது. அப்போ உங்களை கை விடுவாரா? விட மாட்டார். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். அல்லையா? ஆமா. புதிய ஏற்பாடுல இன்னொரு இடத்துல இருப்பாரு. என்ன பாட்டு தெரியுங்க? செப்னியால் அண்ணாள் என்ன பண்ற பாதி எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தேன். ஒழிச்சு வச்சுட்டு வந்து எனக்கு தின்னது உழைக்கு ஆண்டு விட்டாரா? அதையும் இல்லை, கொண்டே பண்ணாரு. ஏன் நீ என்ன சொன்ன? இது வித்து அப்படியே தெய்வத்துக்கே கொண்டாந்து கொடுத்தோன்னு சொன்னார். கொடுத்தாங்களா? ஒழிச்சதுனால என்னாச்சு சொல்லுங்க? ஒழிச்சதுனால என்னாச்சு? வயத்தான்னு சொல்லுங்க தெரிஞ்சு. ரெண்டு பேரே ஏன் கேட்டாங்க? பொறுத்தினா நம்ம சாக்கிரியம் பண்ணோம், ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி பொறுத்துனோம்னா நம்ம கிடைச்சானா அது செஞ்சிடும். இருந்துதான் அது உடனே செஞ்சிட தப்பே இல்லை. தலைவர்கள் பொறுத்தனைக்காக கூப்பிட்டு கேட்டாங்க. அது கத்திருக்கோம் அவங்களுக்கு நான் பேசக்கூடாது. அது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆண்டவர் எந்த அளவு நான் கொடுக்குறேன் அந்த அளவு நான் கொடுக்குறேன், எந்த அளவு கொடுக்க அந்த அளவு மேலே எனக்கு அமைக்கி குடிக்கு போடுவேன். நீ கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் போடுவேன், உண்டனை கொடுத்தா உண்டனை போடுவேன். அது நன்றாக மடியில் சரிஞ்சு போட விட்டார். அப்போ நாம் செய்கிறது ஆண்டவர் இடத்துல எப்படி செய்யணும் அப்படித்தான் செய்யணும். ஆமே. இது வரைக்கும் ஆண்டவர் வந்து யாரையுமே வந்து அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு பெருமையான போனதும் இல்லை, பிச்சைக்காரனாய் வாழ்ந்தும் இல்லை, அப்பத்துக்கு இறந்துட்டு சரித்திரம் இல்லை. வேதமே அப்படித்தான் சொல்லுது. இல்லை இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, இன்னைக்கு நம்ம திருவிருந்திருக்கிறதுனால திருவிருந்தை பற்றி பேசலாம், விசுவாசத்தை பற்றி போகலாம். இது உங்களுக்கு ஆலோசனை சொன்னது. அது அப்படியே நிற்கிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிராயர் 11 இதெல்லாம் அடிக்கடிக்கு நீங்க கேட்ட வசனம் தான் இருக்குது. எபிராயர் 11 6 படிக்கலாமே. பக்கம் 308 பக்கம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவருக்கு தம்மை தேடுவர்களுக்கு என்ன பண்றாரு? பலன் அளிக்கிற. சும்மா இல்லை. அதனாலதான் தேவனால் பிறக்கப்பட்டவனா என்ன பண்ணுங்க, உலகத்தை ஜெயிக்கிறவன் மட்டுமில்ல, அவன் எல்லாமே ஜெயப்பெறுகிறவன் இருக்கிறான். அப்படி என்ன தேவனை தேடி தேவனை கேட்ட விசுவாசத்தோடு இருக்கீங்கன்னா அவன் உனக்கு பலன் அளிப்பாரா? எப்படி பலன் அளிப்பாரு? என்ன நீ செய்யறியோ அதுக்குள்ள பலனை கொடுத்து கொண்டே இருப்பாரு. அதுல எவனாலே தடை பண்ண முடியாது. எந்த பம்பன்னால நீங்க நினைக்கலாம், மந்திர விதினால, சூனியக்காரனால, செய்வனக்காரனால, ஏவலுக்காரனால, விக்கிரக்காரனால, குறி சொல்றனால எந்த பம்பன்னாலே தடை பண்ண முடியும். நீ விசுவாசத்தின் தேவன் கொடுக்க நினைக்கிறத எந்த எப்படிப்பட்ட வானத்திலிருந்து ஒரு தூதரை வந்து கூட தடை பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்லியாச்சு, அவர் கட்டளை போட்டாச்சு. அந்த கட்டளை எவனாலும் பிடிச்சி வைக்க முடியாது. அவர் திறந்துட்டாரா அடைக்கிறதுக்கு எவனாலும் முடியாது, அவர் அடைச்சிட்டாரா திறக்கிறதுக்கு எவனாலும் முடியாது. நீங்க என்ன வேணாலும் திறக்க முடியாது. அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. சரி, அதுலயே 11:3 படிங்க. இப்ப படிச்சதுலயே 11:3 விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது என்று காணப்படுவைகள் தோற்றப்படுகளாக என்ன பண்றோம்? தேவனால் ஒன்று செய்யறதுன்னா நீ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாரு. எல்லாமே என்ன பண்ண அது இவனை கொடுக்கணும்னா அவர்களுக்கு புதுசோடு உண்டாக்கி கொண்டு அவனுக்கு கொடுப்பாரு. இருக்கிறத எடுத்து கொடுப்பாரு, இருக்கிறத நீ வாங்கி கொள்ளணும். பூராமே பூமியில மனசுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வேணும். பூலோகத்துல எல்லாமே படிச்சு வச்சிருக்காரு. உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்து கொண்டு இருக்கு. எல்லாமே கொடுக்கறதுக்கு புதுசோடு உண்டாக்கி கொண்டாடுறதுல இருக்கிறத எடுத்து கொடுக்கறத. ஆனா நீ எப்படி இருக்கிற அப்படியே ஒன்று கொடுத்துருவாரு. அது உறுதி இல்லையா? அப்ப நம்ம வாங்குறதுக்கு என்ன மூலம் சொல்லி முடிவெடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல நான் அப்படிங்கம்மா விசுவாசத்தினாலே ஆபேல் பலியை செலுத்தினானாமா, மேலிமையான பலியை
தேவனுக்கு செலுத்தினான். அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை தேவனே சாட்சி கொடுத்தாரையா. அது ஒண்ணு ஆதியிலேயே அதுதான் நடந்தது. நீ என்ன பண்றியா சாட்சி கொடுத்தாரு. அங்கே மட்டும் இல்லையா, காணிக்கு பட்டியல யாரு உட்காந்துருக்கிறாங்க, அங்கே தேவன் உட்காந்து வருது. விதவி எத்தனை துண்டு வச்சிருந்தா, சாப்பாடுக்கு வச்சிருந்த 2 துண்டு 2 போட்டு என்ன பண்ணிட்டா, அது கத்தர் பார்த்துப்பாருங்க. எனக்கு 2வது ஒரு வேலை சோத்துக்கு அவரு பார்த்துப்பாரு. அவளுக்கு பாருங்க எவ்வளவு விசுவாசம். அப்ப ஆண்டவர் சொன்ன அவளை பார்த்து, நீ பூரம் போட்டதுக்கு நீங்க நீ பட்டியலை நீ அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொன்னாரா. இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுலேயே கொஞ்சம் போட்ட, அவ எல்லாம் இருக்கிறதுக்கு அவளுடைய ஜீவனை கொடுத்து போட்டா, அவளையே ஆசீர்வதிக்கப்பட்டா. அப்படிதான் சொன்னாரு. அப்படி சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அல்லேலூயா. அப்படி சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அப்ப ஆண்டவர் ஏது செய்யறாருன்னா, அதனாலதான் அவரே வந்து ஜீவாதிபதி என்ன செஞ்சாரு, ஜீவனை கொடுத்தார். அவரு நான் மரித்தாரு, என் தேவன் என்னை அனுப்பின பிதாவாகி தேவன் என்னை எழுப்புவா. நான் அதனால ஒப்பு கொடுத்தேன். அதனால நான் கல்வாரிக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் அதுக்காக என்ன செஞ்சாலும், எத்தனை அடி அடிச்சாலும், எத்தனை உதவி வச்சாலும் சரி, எத்தனை சித்திரவதை பண்ணாலும், நான் ஆட்டுக்குட்டியா வந்தவன், ஆட்டுக்குட்டியாவே இருந்து ஆட்டுக்குட்டியாவே பலியாக ஏனே அதுக்காகத்தான் என் தேப்பனாகி என் தாப்பன் என்ன செஞ்சாரு, வானத்தை பூமி படைத்த தேவன் என்னை தாக்குறதே நான் அப்படியே நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவர் உன்னை ஒப்பு கொடுத்தார். ஒன்னு ஒரு இடத்துல அவர் திருப்பி பேசினான்னு இருக்குதா, அடிச்சு போது பேசினான்னு இருக்குதா? ஏன் அவர் என்ன சொல்லி எனக்கு பூலோகத்துக்கு வந்தாரோ அப்படியே நிறைவேற்றினார். அதனால இது வரைக்கும் சொல்றாங்க, யாரு ஏசுனாரே கேட்ட கூட பூலோகத்துக்கு எப்ப வரீங்க அவருக்கே தெரியாது. பிதா ஒருவருக்கு தவிர்த்து யாருக்கும் தெரியாது. அவர் என்ன அனுப்பி தர்றாரோ அதை நிறைவேற்ற வேலை அவருக்கு. அதே அந்த இயேசுனாரை நீங்களும் நான் ஆராதரிக்கிறோம். அதனால நம்மளுக்கு என்ன வேண்டிய இயேசுனார் எல்லாமே கொடுத்து காட்டிட்டாரு. அவர் வந்து பலியாகி பூலோகத்தில் அத்தனை சம்பரிச்சு வச்சிருக்காரு. நாம வாங்குறதுக்கு நீ இயேசுனாரை தான் முடிச்சுக்கொள்ளணும். இல்லையா? இயேசுனாரை தான் முடிச்சுக்கொள்ளணும். ஏன்னா அவர் கையில அத்தனையும் இருக்கு. அதுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அதுக்காக தான் ரத்தம் செஞ்சார். அதுக்காக தான் எல்லாமே பண்ணார். புரியுதுங்களா? அப்ப நீ விசுவாசத்தா என்ன செய்யலாம்? இதைய உனக்கு என்ன வேணுமா, இல்லாதது கொண்டாடுதல், இருக்கிறதே கொடுப்பார். இருக்கிறது இங்க என்ன இருக்குதோ அதை கொடுத்துருவார். நீ இயேசுனாருக்கு மட்டும் துரோகம் செய்யாதுன்னா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். ஆமே இல்லையா? ஆமா. தெய்வத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது. தேவன் என்ன சொல்றார், சில கற்பனைகளை சொல்றார். கற்பனைகளை கை கொள்ளும் போது உனக்கு என்ன தேவையா நீ தேடாதே உள்ளிடுவர். இல்லையா? நீ போற சின்ன சின்ன வேலையா இருக்கு, அந்த வேலையில எப்படி கிடைக்கிறது தெரியாது, கிடைச்சு அதை தெய்வம் செய்யிருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். சரி, அதுல எல்லாம் படிக்கிற டைம் இல்லாத வேலை நம்ம சிம்பிளா போயிட்டு இருக்கிறோம். சரி, அந்த 9 படிங்கம்மா. 9 விசுவாசத்தினாலே பாருங்க, அவன் பண்ண வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல பரதேசி போல சஞ்சரிச்சு அந்த வாக்குத்தத்தத்துக்கு பாருங்க செல்வன உடன்படியா சுதந்திரவாளியாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்க இருக்கிறாரு? உன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றறதுக்காக அவர் என்ன பண்றாரு? வந்து பஞ்சியாக பரதேசியாக ஏழையாக ஏலக்கோலம் எடுத்து உன்னோட வந்து தங்கி இருக்கிறார். ஏசையா ஏசுனார் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்கு அது புரியல. நீ பண்ற அட்டகாசத்தை, நீ பண்றது எல்லாம் அநியாயத்தை பார்த்துட்டு நீ இன்னைக்கு திருந்துவியா, நாளைக்கு திருந்துவியா, உனக்கு எல்லாமே கொடுக்குறான்னு வச்சுட்டு உட்காந்து உனக்குள்ளேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னோட நடந்து கொண்டு இருக்கிறேன், நீ அறியாத தெரியறியே, நான் உனக்காக என்ன பூலாத்து வந்தது மட்டும் இல்ல, நான் பாரு நீ என்ன தெரிகிற அதை தின்னுட்டு இருக்கிற, நான் என்ன வானத்தையும் படைத்த தெய்வம் மட்டும் இல்ல, அத்தனைக்கு அதிகாரியா இருக்கிறது மட்டும் இல்ல, உனக்காக வந்து எல்லாமே விட்டு போட்டு உன்னோட நான் தங்கி நீ குடிக்கிறத நீ குடிக்கிறேன், எல்லாமே குடிச்சு போட்டு எனக்கு மேல கொஞ்சம் வெப்பு ஊற்றி விடுறையே, அது எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு ஆனால் துக்கப்பட்டு அழுவா. இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்து போட்டு போய் தண்ணி அடிக்கிறது, வீடி உடிக்கிறது, ஞானஸ்தானம் எடுத்து போட்டு போய் கிண்டல் பேசுறது, ஞானஸ்தானம் எடுத்து பாட்டு சிரிக்கிறது, கேட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, அதெல்லாம் தப்பு. புரியுங்களா? அப்ப இன்னும் பெக்கு கொடுக்கிற கூட மோசமான வாக்கியம். இல்லையா? ஏன்னா உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்கிற அப்படியெல்லாம் இருக்கிறாரு. எப்படியோ வழி நடந்துரும்னா அத்தனை கொடுத்துட்டு போயிடலாம். நீ மறந்துடணும்னா உனக்கு என்னென்ன வானத்துக்கும் பூமிக்கும் உண்டானானிக்கு என்னென்ன உண்டாக்குனாரா, கடல்ல இருக்க மச்சங்களை உண்டாக்குனாரா, என்னென்ன படைத்தாரா அத்தனை வைத்திருக்கிறது உனக்கு கொடுக்குறதாயா. அதனால உன்னோடு இருக்கிறாரு. இல்லையா?
அதனாலதான் மாசம் மாசம் என் ரத்தத்தையும் என் சரீரத்தை நீ பானம் பண்ண போதெல்லாம் நீ நினைவு கொள்றது மட்டுமில்லை, நினைவு கொண்டு இருக்கிறத மட்டுமில்லை, நீ அப்படியே என்னை போல நீ மாறிடுங்கிறதுக்காகத்தான் என் ரத்தத்தை கொடுக்குறேன், என் சரீரத்தை கொடுக்குறேன், எப்படினாலும் நீ மனம் திரும்புவதை நான் கொடுக்குறேன். நீ மனம் திரும்புறதை இருந்து போன புத்திய காலதான் மாறிக்கு இல்லையா? மாறக்கூடாது. ஆண்டவர் பெரியவங்களா இருக்காரு, கத்திற்கு மகிமை. சரி, அதுல 10 படிக்கலாம்ல. ஏனென்று தேவன் தாமே பக்தி உண்டாக்கின என்ன உண்டாக்குனது? கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் எல்லாம் நகரத்துக்கு பாத்தீங்களா காத்திருந்தா. அப்ப பரதேசிய வந்து தேவன் உண்டாக்குறதுக்கெல்லாம் காத்திருந்தா. காத்திருக்கணும், தனம் கொடுப்பாரு. ஆண்டவர் எனக்காக வச்சிருந்தாலும் கிடைக்கு. நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் அப்படித்தே இருப்பேன். யாரு வேணா நீ பத்தி சொல்லலாம், எப்படிப்பட்ட வேணா சொல்லலாம், பொய்யானா தலையில வாழலாம், பொய்யா சொன்னா நீ பாக்கியவான்னு சொல்லிட்டேன், பாக்கியவதின்ட்ட. உன் மேலே இல்லாத பொய்ய சொன்னான் யாரா இருக்கிற? பாக்கியவதி. பாக்கியவான் தான் சொன்னார வழியா நீ துராயி நைவஞ்சக அதனால சொன்னாங்க சொல்லி தேவன் என்ன கூட சொல்லவே இல்லை. என்ன எல்லாம் சொன்ன நீங்க பாக்கியவானுகள், அதையும் முதல் புரிஞ்சு கொள்ளணும். இப்படி சொல்லி போட்டு போய் மூளை இருப்பாண்டு ஒப்பேர் வைக்கிறது நல்லது கிடையாது. ஆண்டவர் அப்படி அதுக்காக உங்களோட இருக்கலையே. அவர் ஏன் பாரு பரதேசியா உங்களுக்கு கூட சங்கரிக்கிறார், உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், வாழ்றார். கட்டடத்துக்குள்ளெல்லாம் உங்களுக்கு தந்துட்டு போறோம்னு ஆசைப்படுறாரு. பெரிய பெரிய கட்டடத்தை கொடுக்கணும், பெரிய பெரிய வீட்டை கொடுக்க நினைக்கிறார், நல்லா அதுக்குள்ள நல்ல பங்களா காரை கொடுக்க நினைக்கிறார். இருந்தது நீ வாழ்ந்து நீ வரும்போது எனக்கு சந்தோஷத்தோட ஒரு தேவனைக்கு போயிட்டு வரும்போது சமாதானத்தோட சந்தோஷத்தோட குடும்பத்தோட போயிட்டு வரோம்னு நினைக்கிறேன். நீ மாற்றமா வாழதை நான் பார்க்கணும் ஆசைப்படுறேங்கிறார் ஆண்டவர். இல்லையா? அதுக்காக தான் அத்தனை நான் சம்பர், அதுக்காக தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இல்லையா? சரி இதை இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வாக்கு தத்தங்களா நீங்க பிடிச்சுக்கொண்டு நீங்க அப்படியே இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரிங்களா? சரி, நான் ஒரு சில வசனத்தை சொல்லி உங்களுக்கு திருப்பந்தி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன். கர்த்தரெல்லாம் அந்த போட்டில் பேன் இல்லாதனால சின்ன கொஞ்சம் பூஜைகள் ஒரு மாலை இருக்குன்னு பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன காலமும் ஃபுல்லாக வேக்காடு இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்க, மத்தேயு 26:26 இந்த திருப்பந்தியுடைய வார்த்தையை சொல்லி நம்ம அதுக்கு போலாமே. மத்தேயுல பாருங்க, அவர்கள் எத்தனை 26 அவர்கள் போஜனை பண்ணுகிறீர்கள். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து இது வாங்கி புசியுங்கள் என்ற சரீரமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, அதுல 27 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து இது எல்லாரும் பானம் பண்ணுங்கள், இது இதில் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என் ரத்தமா இருக்கிறது. பார்த்தீங்களா? என்ன ரத்தமா இருக்குது? ரத்தமா இருக்குது. லட்சத்துக்கு என்ன இருக்குது? ரத்தமா இருக்குது. சரிங்களா? இது எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஒரு எடுத்து பானம் எல்லாரும் பானம் பண்ண சொல்லிட்டாரு. அப்படின்னு என்ன, எல்லாரும் கொசிக்கும். நாம் இப்போ முறைப்பிரகாரம் ஒரே பாத்திரத்தில் இருக்குது எல்லாரும் கொடுப்போம். நாம் தமிழை வச்சு கொடுத்தோம்னா டைம் சீக்கிரம் முடிக்குன்னு கொடுக்குறோம். நோவாரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு மரமணம் வச்சு கொடுத்து வரது என்ன சீக்கிரம் முடிக்கும், அது குடிச்சிட்டு. ஆனால் ஒரே பாத்திரத்தில் பானம் கொடுப்போம். அதான் முறை. ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதை நம்ம பழைய இதில் புதிய ஏற்பாடு ஆண்டவர் செஞ்சார். நல்லா பாத்திரம் பாதங்கள் வரும். நல்ல காலகட்டங்கள் நாளாக சடங்கு உண்டுனாகும் போது தண்ணி இல்லாத மேலே பாதுகாக்கிறதுலாம் நின்று போச்சு. தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா பக்கம் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் தான் கொடுப்பாங்க. நைட் 12 மணிக்கு எல்லாம் பாடி முடிச்சுட்டு 12 மணிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 மணிக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, நிறைய பிரியாணியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. நல்ல பிரியாணி ஃபுல்லாக போடுவாங்க. மனசார என்ன வேணுவாங்க. அதுக்கு மாதிரி சாமத்தில் பிரியாணி சாப்பிடுவாங்க. நான்லாம் சாப்பிட்டுருவேன். வச்சுப்பட்ட பஸ்க்கு சாமத்தில் பிரியாணி கொடுப்பாங்க. அப்போ எப்படி நடந்துருப்பாரு. அந்த காலம் இன்னைக்கு வருமா? வராது.
காலங்கள் ரொம்ப தவறெல்லாம் மாறி இப்போ எல்லாம் பாருங்க கொடுத்து தரலையே எல்லாம் பிடிச்சி வேறு இன்னைக்கு திருவிருந்தனால கூட எல்லாம் சேர்ந்து என்ன ஒன்று ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு என்ன அரிசி வருது சாப்பிட்டு செய்யலன்னு யாரும் முன்னாடி வர மாட்டேங்குது. செய்யறது கேட்டால் எனக்கு நான் தான் செய்து இருக்குதா வேறு திருவிழையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எல்லாம் ஏதோ ஒருத்தர் வந்து என்ன கொஞ்சம் முன்னாடி இன்னும் சப்படிச்சுட்டு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சாப்பிடலாம். அதே அப்படியே நிறுத்திய மாட்டீங்க பார்த்தீங்களா? அதே இது பண்ணிட்டு செய்யணும், செஞ்சு சாப்பிடணுங்கிற ஆசை வரணும். பெண்களே விட்டால் போதும், நீங்கள் ஒருத்தருமே வர வேண்டியதில்லை. பெண்கள்கிட்ட பொறுப்புலேயே ஒரு 3 பேருக்கு நீங்கள் எல்லாம் சொல்லி அவங்க வீட்டு பொறுப்பு விட்டீங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. இல்லையா? செய்யலாம். பாருங்க என்ன இதாக இருக்குது. அப்போ இப்போ எத்தனை படிச்சிட்டீங்க? இல்லை 28 படிச்சிட்டீங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி பாருங்க, லூக்கா 3:22 படிங்க. லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்முடைய பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒவ்வொருத்துக்கு அந்த எண்ணத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி சத்தம் உண்டாகுன்னு கண்ணார கேட்பீங்க. லைட்டில் சொப்பனத்தில் நாளைக்கு எடுத்து பண்ண கூட சொப்பனத்தில் கூட வரும். கண்டிஷனாக நேராகவே அதே சொப்பனத்துலாம் ஆண்டவர் காட்டுவார். நானும் சொப்பனத்தில் கண்டிஷனாக இந்த 2வது ஞானத்திற்கும் இதெல்லாம் சொப்பனத்தில் அப்படியே கண்டேன். இந்த வார்த்தை உண்டான மாதிரி புறாவது உட்கார மாதிரி இதெல்லாம் சொப்பனம் கண்டேன். சொப்பனம் கண்டாடி காலையில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த வாஞ்சி வரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து வாங்கணும், ஆண்டவர் கூட வாழணும். எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணம் வந்து நீங்கள் தானாக என்ன பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்யும். அப்போ யாருக்கு நீங்கள் நன்மை செய்திகளை சுற்றி தெரிந்த போனே உங்களுக்கு அநேக நன்மை செய்திகளை மாறுவீங்க. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாடும். சரிங்களா? சரி, கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. 2 வசனம் பார்த்து நம்ம திருவிழத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியரில் 11:25 படிங்க. 1 கொரிந்தியரில் 11:25 238 பக்கம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்க இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். பார்த்தீங்களா? இன்னைக்கு எதுக்காக வச்சோம்னா, இது எதுக்காக செய்யலாம்? நீங்கள் அவரை நினைக்கிட்டோட இருக்கிறது, அவருடைய அதை சாப்பிடும்போது அவரை நினைக்கிறது, அவரை போல நான் வாழுவேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அதனால 200 வார்த்தை பேச மாட்டேன். பாஸ்ட் பார்க்குறாரா, கொண்டாடி பார்க்குறாரா, என்ன வேணாங்க, புருஷன் பார்க்குறாங்க, சரி என்ன வேணாங்க, பொம்பளைலாம் ஆம்பளைங்க என்ன பண்ணாங்க, அப்புறம் தேவனை பார்த்து சிரிக்கிறது, கர்த்தருக்கு பிரகாரமான பிரார்த்தனை செய்யறது, அதெல்லாம் நாம் நம்ப சாக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் ஜனம் சாப்பிட சொல்லுவோம். எதுக்கு நினைவு சொல்லுவோம்? சும்மா நினைவு சொல்லுங்க. நீ அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்டர் செய்யலாம். இல்லையா? சொல்லி நீங்கள் கேட்கலன்னா வரக்கூடிய காலத்தில் அவருடைய கோபத்துக்கு நாம் தப்பித்துக்கொள்ள என்ன செய்யறது தெரியாது, எனக்கே தெரியாது. அதனால தான் என்ன செஞ்சார், பேசினாரே கேட்கும்போது எப்போ வரீங்க, எனக்கே தெரியும், ஏதாவது ஒருவருக்கும் தெரியல அவருக்கே. அதனால் வரக்கூடிய கோபத்துக்கு தப்பிக்கொள்ளா சொல்லி கேட்குங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியும். கடைசி பாஸ்ட் ஜெயிக்கல, பாஸ்ட் கொண்டாடி ஜெயிக்கல, பாஸ்ட் பிள்ளைக்கு ஜெயிக்கிறதுக்கு நினைக்கிறோம். நாங்களே ஜெயிச்சுட்டே இருக்கோம். ஆத்து மக்களாக சொல்லி ஜெயிச்சுட்டே இருக்கிறோம். நீங்கள் தான் தெரிஞ்சோம் மனம் திருப்போம். கொஞ்சோண்டு இருக்கிறையும் மனம் திருப்பிட்டிங்கன்னா எத்தனை மட்டும் வந்தாலும் மனம் திருப்பிங்க. எல்லா பேரும் கூட்டம் கொண்டு பார்ப்பாங்க. அங்கே எல்லாம் ஏன் சொல்லித்தாருன்னா அவங்களுக்கு காணிக்கே கூட்டம், நமக்கு காணிக்கை கொடுத்து நான் நினைக்கிறேன். நீங்களும் பரலோகமுடைய சேர்த்தணும், என்னக்கு அந்த கூட்டம் அல்ல இல்லையா? பரலோகமுடைய சேர்த்து கூட்டம் எந்த கூட்டம்? எத்தனாவது படிச்சிங்கப்பா? 25 படிச்சு 26 படிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து நீங்கள் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க. எதுக்கு அவர் வருவார் அப்படின்னா எப்போ வர்றாருன்னு யாருக்கும் தெரியாது. இதான் அவர் தவிர. அப்போ அது வரைக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்துறீங்க. சரி, 2வது அதில் 28 படிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து
இந்த பாத்திரத்தில் பாடம் பண்ண கடவுள் சோதிக்கணும். நீங்கள் சோதிக்காத படி அனுப்பி செய்யக்கூடாது. சோதிச்சு பாத்திரம் திருப்பதிங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை. பல தடவை சொல்லியிருக்கிறேன். சோதித்து பார்த்து அறிவிட்டு மாதம் அதிகமாக பொழுதுக்கு தருளை வந்துட்டு வந்து பார்க்கக்கூடாது. பார்த்து ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். பரிசுத்த வாழ்வுகளும் பரிசுத்த வாழ்க்கைலாம் அப்படி இருக்கணும். அசுத்த வாழ்வோட சேர்த்து ஆட்டம் போட்டு குடிகாரனோட ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ணி போட்டு என்ன பண்ணணும்? நிரவிசாரமாக பெண்கள் ஆண்கள் என்ன பண்ணணும்? அவங்களோட சேர்ந்து எல்லாம் விமானம் போட்டு வந்து நிரவிசாரமாக என்ன பண்ணணும்? திருவிழா வாங்கிக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் அதை ஆராய்ச்சி பார்த்து யாரோட சேர்ந்து விமானம் போட்டோமோ அதில் சொல்லி அறிவிப்பு போட்டு தேவன் இடத்துல உண்மையாக நீங்கள் வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து